வணக்கம் நண்பர்களே. தமிழகம் முழுவதும் தீவிரமாக நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்த வாக்காளருக்கான திருத்தங்கள் நிறைவடைந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படுகின்றதுங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு புதிய வாக்காளர் சேர்ப்பு, வாக்காளர் அடையாள அட்டையில் திருத்தங்கள் போன்ற பல செயல்கள் பலருக்கும் செய்ய வேண்டியதா இருக்குங்க. இது ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நாம நேரடியா போய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பாக்குறதை விட இந்திய தேர்தல் ஆணையத்தோட வலைப்பக்கத்துல இருந்து ஆன்லைன் முறையிலே இதுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியுங்க. பலரும் இந்திய தேர்தல் ஆணையத்தால வழங்கப்பட்டுள்ள இந்த சேவைகளை எப்படி பயன்படுத்தலாங்கிறத குறித்து நிறைய விளக்கப்படங்கள் யூடியூப்ல இருக்குங்க. நம்ம சேனல்ல ஆன்லைன் முறையில வழங்கப்படும் இந்த சேவைகளை எப்படி எளிமையா வீட்டில் இருந்த மாதிரி செய்யலாங்கிறது குறித்து அதுக்கான காணொளிகளை நாமளும் பதிவேற்றம் பண்ணிட்டே தான் இருக்கோங்க. இந்த திருத்தங்கள்லாம் செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தோட வலைப்பக்கத்துல ஒரு கணக்கு இருக்கணுங்க. அது இருந்தா தான் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதிலிருந்து வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தங்கள் செய்யற வரைக்கும் இந்த சேவைகள் எல்லாத்தையும் நாம செய்ய முடியுங்க. இந்த காணொலியில இந்திய தேர்தல் ஆணையத்தோட வலைப்பக்கத்துல எப்படி ஒரு புதிய கணக்கு துவங்கலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த தகவல் எல்லாருக்கும் தேவைப்படுமான்னு தெரியலைங்க. இருந்தாலும் இதுவரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தோட வலைப்பக்கத்துல கணக்கு இல்லாதவங்க இந்த காணொலியை பாத்தீங்கன்னா உங்களுக்கான கணக்கை நீங்களே எளிமையா துவங்க முடியுங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ வலைப்பக்கத்துக்கு போறதுக்கு அனைவருக்கும் பரிச்சயமா தெரிஞ்ச கூகுள்ங்கிற தேர்தளத்தை நம்ம பயன்படுத்துறோங்க. கூகுள்ங்கிற தேர்தளத்துல voters.eci.gov.in என்ற இந்த இணையதள முகவரிய பதிவிட்டு தேடினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் காமிக்கப்படுங்க. இந்த பக்கத்துல மேல முதல்ல இந்திய தேர்தல் ஆணையத்துக்கான அதிகாரப்பூர்வ வலைத்தளமானது காட்டப்படுங்க. இதுல இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இந்த லிங்கை நீங்க தொட்டீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ வலைத்தளமானது இப்படி காட்டப்படுங்க. இந்த பக்கத்துல மேலேயே வலதுபுறம் லாகின் சைன் அப்னு ரெண்டு தலைப்புகள்ல ரெண்டு பட்டன் இருக்குங்க. இந்த லாகின்ங்கிறது ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்தோட இந்த வலைப்பக்கத்துல கணக்கு வச்சிட்டு இருக்கிறவங்க இந்த லாகின்குள்ள போய் உங்க மொபைல் நம்பரையும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டையும் சரியா பதிவிட்டு சமர்ப்பித்தீங்கன்னா உங்க அதிகாரப்பூர்வ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஆனது அனுப்பி வைக்கப்படுங்க. அந்த ஓடிபிய சரியா இங்க பதிவிட்டு உங்க கணக்குக்குள்ள இந்த சேவைகள் பெறுவதற்காக நீங்க தொடரலாங்க. இதுவே கணக்கு இல்லாதவங்க புதிய கணக்கு துவங்குறவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சைன் அப்ங்கிற இந்த பட்டனை தேர்ந்தெடுக்கணுங்க. இதை ஒரு முறை தொட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா அடுத்த பக்கத்துல ரெண்டு தலைப்புகள்ல விண்ணப்பங்கள் காட்சியளிக்குங்க. இந்தியாவிலே வசிக்கக்கூடியவங்க இடதுபுறம் உள்ள இந்தியன் ரெசிடென்ட் எலெக்டர்ஸ்ங்கிறத தேர்ந்தெடுக்கணுங்க. இதுவே வேற எந்த நாட்டு குடியுரிமையும் வாங்காம பணிக்காக தற்பொழுது வெளிநாட்டுல வாழ்றீங்கன்னா அவங்களுக்கான கணக்கு துவங்குறதுக்கு வலது பக்கம் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் எலெக்டர்ஸ்ங்கிறத தேர்ந்தெடுக்கணுங்க. இப்ப நாம இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கணக்கு துவங்குறதுனால நாம இடதுபுறம் உள்ள இந்தியன் ரெசிடென்ட் எலெக்டர்ஸ்ங்கிறத தேர்ந்தெடுக்கிறோங்க. இந்த விண்ணப்ப படிவத்துல உங்க மொபைல் நம்பரை பதிவிட சொல்லி கேட்குங்க. ஆதார்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்திருக்கோமோ அதே நம்பர் இங்க கொடுக்கறது நல்லதுங்க. உங்ககிட்ட இமெயில் இருந்தா கொடுங்க, இல்லனா அது தவிர்த்திடலாங்க. அது கட்டாயம் இல்ல. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த குறியீட்டு என்ன சரியா பதிவிட்டு கண்டினியூங்கிற பட்டனை ஒரு முறை தொட்டு தேர்ந்தெடுக்கணுங்க. அடுத்த பக்கத்துல உங்களுடைய பேரை கேட்குங்க. ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற இடத்துல உங்க பேரையும் லாஸ்ட் நேம்ங்கிற இடத்துல உங்க இனிஷியலையும் கொடுக்கலாங்க. இங்க நீங்க கொடுக்கற தகவல்னால பெரிய பாதிப்பு எதுவும் இல்லைங்க. இது வெறும் உங்க வலைப்பக்கத்துல உங்க பேரை காட்டுறதுக்காக மட்டும்தான் பயன்படுதுங்க. ஆதார்ல இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. பேரை பதிவிட்ட பிறகு கீழே ரீசெண்ட் ஓடிபின்னு இந்த பட்டனை தேர்ந்தெடுக்கணுங்க. உங்க அதிகாரப்பூர்வ மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமா 6 இலக்க ஓடிபி எண்ணானது அனுப்பி வைக்கப்படுங்க. அந்த ஓடிபி நம்பரை சரியா இங்க நம்ம பதிவிட்டு கீழே இருக்கிற வெரிஃபைங்கிற பட்டனை தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கான புதிய கணக்கு துவங்கப்பட்டதாக ஒரு செய்தியானது காட்டப்படுங்க. கணக்கு துவங்குறதுக்கு முன்னாடி சைன் அப்னு காட்டின இந்த பகுதி இப்ப லாகின் சொல்லி இந்த வலைதளத்துக்குள்ள போறதுக்கான விண்ணப்பம் காட்டப்படுங்க. லாகின்ங்கிற இந்த விண்ணப்பத்துல நீங்க ஏற்கனவே கொடுத்திருந்த மொபைல் நம்பரை பதிவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த குறியீட்டு என்ன பதிவிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபிங்கிற பட்டனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா மீண்டும் உங்க மொபைலுக்கு 6 இலக்க ஓடிபி எண்ணானது அனுப்பி வைக்கப்படுங்க. இந்த முறையும் அந்த 6 இலக்க எண்ண சரியா பதிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்க கணக்குக்குள்ள நீங்க வந்துடலாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல நீங்க தூங்கிய கணக்குக்குள்ளதான் நீங்க இருக்கீங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த வலைப்பக்கத்துல மேல் பக்கம் வலது மூலையில நீங்க கொடுத்த அந்த பேரோட இந்த முகப்பு பக்கம் காட்சியளிக்குங்க. இதுக்கு மேல இந்திய தேர்தல் ஆணையம் ஆன்லைன் முறையில வழங்கும் பல்வேறு சேவைக்கான தலைப்புகள்ல தகவல்கள்
இருக்குங்க. இந்த தகவல்கள்ல நமக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்து பயனடையலாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி வழிமுறையை தான் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் அவங்களுக்கான புதிய கணக்கு துவங்குவதற்கு விண்ணப்பிக்க வேண்டுங்க. எப்படி நாம இந்திய தேர்தல் ஆணையத்தோட வலைப்பக்கத்துல புதிய கணக்கு துவங்குறதுங்கிறத பார்த்தவங்க. மீண்டும் இன்னொரு பயனுள்ள காணொளியில உங்களை சந்திக்கிறேன். நன்றிங்க.